ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு டியூன் எப்படி செட் பண்ண போகிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த FL ஸ்டுடியோவில். வேணாம் கதையாக சொல்கிறதுக்கு பதில் நான் ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு டுட்டோரியலுக்கு போயிடுறேன். ஓகே, இந்த டுட்டோரியலில் இந்த சைடில் ப்ரௌசரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு நான் சொல்கிறேன். ஜென்ரேட்டர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் வரும். அதில் ப்ளக்குடுன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதில் டிஃபால்ட்டுன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது பாருங்கள். ஒரு கேட்டகரியில் டிஃபால்ட்டுன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதை தூக்கி இங்கே வச்சுருங்க. நான் ஆல்ரெடி ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இது டிஃபால்ட் 2. ஏன்னா நான் ரெண்டாவது தடவை அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வைக்கிறதால அது பேர் Ash2ன்னு வந்துச்சு. ஓகே, நான் டிலீட் பண்ணிக்கிறேன். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அது. இதில் நான் ஏர்டெல் டியூன் கம்போஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். பேட்டர்ன்ஸு சாங்லேயே வச்சுட்டேன், நீங்கள் சாங்லேயே கேட்டு பாருங்கள். ஓகே, இப்படி தான் இதுதான் நான் இப்போ ஏர்டெல் டியூனு கம்போஸ் பண்ணி வச்சுருக்கிறது. ஓகே, இதை நான் இப்போ எப்படி பண்ணேன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் டிஃபால்ட்டாக போடும்போது இப்படி தான் இருக்கும். நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கன்னா பியானோ ரோல்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஸ்பேஸ் வரும். இதில் தான் நீங்கள் எப்படி வாசிக்க போகிறீங்கன்றது நீங்கள் ஒரு நோடாக செட் பண்ணலாம். நோட்னா என்னன்னா, இதுதான் ஒரு நோட், இது ஒரு நோட், இது ஒரு நோட், இது ஒரு நோட், இப்படி தான், இதுதான் நோடுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன் நான் கண்ட்ரோலாக இருக்குது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கீ. இது நீங்கள் ஒரு பியானோ ஒரு மியூசிக் கீக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏர்டெல் டியூன் எப்படி செட் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நான் இப்போ கீபோர்டில் அமுத்தி டெஸ்ட் பண்ணிக்கிறேன். எந்த நோட்லேருந்து பாருங்கள், இந்த கீழேருந்து அந்த சவுண்ட் வருது ஸ்டார்டிங்கு. ஓகே, அப்போ இந்த இடத்துல 2 டியூன் நீங்கள் இந்த பேட்டர்ன் மோடில் வைங்க. சாங் மோடில் இருக்குது, அந்த பேட்டர்ன் மோடில் வச்சிங்கன்னா தான் பேட்டர்ன் 1ல் இப்போ நம்ம இந்த மியூசிக் கம்போஸ் பண்ணிகிட்ருக்கோம். சாரி, ஆல்ரெடி ஒரு டியூன் கம்போஸ் பண்ணி வச்சுருக்கோம், அது ப்ளே பண்ணிட்டு நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இருக்கிறது நம்ம இது மட்டும்தான். இதெல்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 நோட்டு. ஓகே, இன்னொரு தடவை கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த நோட்டு அந்த வர்றது கொஞ்சம் அந்த டியூன் வர்றது தெரியுது பார்த்தீங்களா? இப்படி ஒவ்வொரு தடவையும் நான் கிளிக் பண்ணிகிட்டே வரேன் அந்த டியூன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த டியூனை ஒவ்வொன்றையும் கண்டுபிடிச்சி நீங்கள் கம்போஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் எப்படி வேணால் டியூனை கம்போஸ் பண்ணலாம். இப்போ நாங்கள் இஷ்டத்துக்கு எப்படி வேணால் பார்க்குறேன். அந்த டியூன் எப்படிலாம் வருது பாருங்கள். ஒரு நோட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். உங்களுக்கு மியூசிக்கு நீங்கள் எப்படி வரணும்னு யோசிக்கிறீங்களோ அந்த மாதிரி அந்த ஒரு கீயை அமுத்துங்க கீபோர்டில். அது எந்த இடத்துல வருதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல வருதா? ஓகே, எந்த இடத்துல வைங்க. இந்த மாதிரி வச்சு ஒரு டியூனாக கம்போஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் இதே மாதிரி தான் ஏர்டெல் டியூனை ஒவ்வொரு கீ ஒவ்வொரு டியூனாக செக் பண்ணி அந்த நோட் செட் பண்ணி இந்த டியூனை வர வைக்க போகிறேன். நீங்கள் கம்போஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வச்சு நோட் இப்படி ஒன்று வைக்கிறேன், இப்படி வச்சுட்டு கூட டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி நோட் இது எங்கே வேணால் நவுத்தி இப்படி வச்சு கூட டெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா என்னடா இது போயிட்டே இருக்குது, இது ஒரு ரவுண்டு சுற்றி வந்த பிறகு தான் நம்ம டியூன் டெஸ்ட் பண்ண இடத்த வரும்ப்பா, டெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் இன்னும் இண்டிகேட்டர் ஓடிட்டே இருக்கும்போது நவுத்தி இப்படி கூட வச்சு டெஸ்ட் பண்ணலாம். இங்கே ஒரு நோட் வச்சு டெஸ்ட் பண்ணலாம் ப்ளே ஆகும்போது. ஓகே, அண்டு ஓகே, இப்போ நான் ஏர்டெல் டியூன் கம்போஸ் பண்ணிவிட்டேன். இது ஒரு பேட்டர்ன் தானே. இப்போது இந்த பேட்டர்னை நான் சாங்கில் இப்போது போடுவேன். இது ஒரு பேட்டர்ன் 1. இப்போ சாங் விண்டோ கிளிக் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இங்கே இருக்குல்ல, இதில் எடுத்துடலாம். ஓகே, இப்போ நான் பேட்டர்ன் 1ல் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல, இதை ஆட் பண்ணுறேன். இப்படி ஒவ்வொன்றா
கிளிக் பண்ணிட்டேன்னா இங்கே பேட்டர்ன் ஒன்று நீங்கள் செட்டாக இருந்தாலே போதும். அது நீங்கள் கிளிக் பண்ணும்போதெல்லாம் அந்த டியூன் ஓகே 3 பேட்டர்ன் செட் பண்ணிட்டேன். இப்போ 3 தடவை ஏர்டெல் டியூன் ப்ளே ஆக போகுது. பேட்டர்ன் மோட்லேருந்து இப்போ சாங் பிளான் ப்ளே பண்ணுற போகிறோம். அதனால் பேட்டர்ன் மோட்லேருந்து சாங் மோடு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அங்கே இண்டிகேட்டர் வந்துச்சு. இப்போ ப்ளே பண்ணுங்கள். முடிஞ்ச உடனே மறுபடியும் லூப்லேருந்து ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும். ஒரு லூப் முடிஞ்சிச்சுன்னா வந்து ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் ஆரம்பிக்கும் சாங். ஓகே, இப்போ இன்றைக்கி இந்த ஏர்டெல் டியூன் எப்படி பண்ணுன்றது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டியூனும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பண்ணலாம். இங்கே நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. இந்த சிட்ரஸ்ன்னு ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நிறைய கிட்டார், பேடு, பியானோ, ப்ளக்குட்லேயே பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு மேலே இருக்குது. சீக்வன்ஸுன்னு ஆரம்பிச்சிங்கன்னா இங்கே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நம்ம சும்மா உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு மியூசிக் மாதிரி வரும். இதை போட்டுன்னா கீபோர்ட் வச்சு ஒரு இடத்துல பாருங்கள். இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி நோட் செட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி பியானோ ரோல் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொன்றா நோட் செட் பண்ணி நீங்கள் டியூனை கம்போஸ் பண்ணலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? ஓகே, இன்றைக்கி இந்த டியூன் செட்டிங் பற்றி ஒரு லைட்டாக எதுவும் எடுத்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா இமீடியட்டாக கேளுங்க, நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.